எல்லோரும் அறிந்த காரியம், மகத்துவமான காரியம் இயேசு கிறிஸ்து செய்ததிலே இன்றும் எல்லா நேரத்திலும் சொல்லப்படுகின்ற காரியம் லாசரு என்று சொல்லப்படுகிற மனுஷனை உயிரோடு எழுப்பின காரியம். இது நாங்கள் யோவான் சுவிசேஷத்திலிருந்து 11வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன, கட்டளையிட்ட, அழுத, இப்படியாக அநேக காரியங்களை இந்த 11வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் சில காரியங்கள், என் ஆண்டவர் எப்படியாக மனுஷர்களோடு இடைப்பட்டு அவர்களை வழிகாட்டி அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்து பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் 11வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகின்றோம். இந்த 11வது அதிகாரத்துக்கு முன்பாக 10வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் என்ன நடக்கின்றது என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் போதிக்கின்றார், பிதா என்று சொல்லுகிறார், இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த ஜனங்கள் மத்தியிலே மிகுந்த கோபம் ஏற்பட்டது. சில ஜனங்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மத்தியிலே அது எப்படியாகும் என்று சொல்லி அவர்களுடைய அது அறிவுக்கு அது எட்டாத காரியமாக இருந்தது. அதனாலே அவர்கள் எப்படியாவது இவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், கல்களை எடுத்து கொண்டார்கள். முதல் பிறகு கொல்ல வேண்டும் என்று பார்த்தார்கள். அதிலிருந்து ஆண்டவர் அங்கிருந்து போய்விடுகின்றார். அப்பொழுது அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி. அதே இடத்துக்கு ஆண்டவர் மறுபடியும் வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது இந்த லாசரஸ் மரித்த காரியத்தினாலே. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் சில காரியங்கள், எப்படி இயேசு கிறிஸ்து இந்த 11வது அதிகாரத்தில் மனுஷர்களோடு அவருடைய நண்பர்களோடு இடைப்பட்டார் சொல்லி. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் அதிலே ஒரு மகிமையான ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்படுவதே அதே அவருடைய நோக்கமாக இருந்தது. பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகின்றது, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமை படுவார் என்றார். அங்கே 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். ஆம், அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பும் போது அவன் உயிரோடு இருந்தான், ஆனால் வியாதிஸ்தனாக இருந்தான். அங்கே இவர் நேசிக்கிறவராயும் அங்கே காணப்பட்டார். அவர்களும் இவரை நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் இவன் வியாதி மரணத்துக்கு எதுவாக இருக்கலாமோ என்று சிந்தித்து அங்கே ஆண்டவரை அழைத்து வரும்படி ஜனங்களை அனுப்புகிறார்கள். அங்கே அனுப்பும்போது ஆண்டவர் அதை கேட்ட பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே யோசித்து பாருங்கள், அவருடைய அந்த நாட்களில் அந்த பெண்மணிகளுக்கு எந்த விதமான இந்த காலத்தில் வழங்கப்படுகிற சோசியல் செக்யூரிட்டி எதுவுமே இருக்கவில்லை. அந்த காலத்தில் ஏதாவது அங்கே ஹவுசிங் பெனிஃபிட்டோ அல்லது எந்த ஒரு காரியமே இல்லாத நாட்களில் அவர்கள் நம்பியிருந்த ஒரே ஒரு மனுஷனாக, சகோதரனாக அந்த லாசர் இருக்கிறான். அவன் மரித்துவிட போகின்றான். அங்கே ஆண்டவரிடம் ஜனங்களை அனுப்புகிறார்கள் கூட்டிக் கொண்டு வரும்படி. ஆனால் ஆண்டவர் கேட்டவுடன் அங்கே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானது அல்ல, தேவனுடைய மகிமைக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாக நாங்கள் எல்லோரும் போகின்ற காரியம், கடினமான சூழ்நிலைகள், கடினமான காரியங்கள் வரும்போது
அருமையானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய காரியமாக ஏதுவாக இருக்கின்றது. ஆம், இந்த காரியம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்படுவோமாக. இது கடினமான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலாக ஒவ்வொரு காரியம் வரும்போதும் நாங்கள் தொய்ந்து விடுகிறோம், விழுந்து விடுகிறது போல எங்களுடைய மனநிலை உருவாகின்றது. அங்கே இந்த உலகத்தானவன் வந்து அப்படியே எங்களை அதுக்குள்ளே வைத்துவிட அவன் தீர்மானிக்கின்றான். ஆனாலும் அவருடைய சங்கீதம், தேவனுடைய சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் இருதயம் தொய்ந்த போது நான் பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற வேளையில் என் ஆண்டவர் அங்கே கைகளை அவருடைய கரத்தை நீட்டி அவர் என்னை தூக்கி கண்மலை மேலே உறுதியாக நிற்க செய்தார் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த அற்புதமான வசனத்தின் மூலம் எந்த நேரம் எந்த வேளையிலும் என் ஆண்டவர் மறுபடியும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது உங்களுக்கு தெரியாதா? அறிந்து கொள்ளுங்கள், போதிக்கிறவராய் அவர் உற்சாகப்படுத்துகிறார். அவரை மற்றவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் தேற்றுகிறவராய் காணப்படுகிற தேவனாகவே இருந்தவராய் நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. பேதுரு எல்லாரும் பார்க்க ஆண்டவரை மறுதளித்து புறம்பே அவனை கெட்ட வார்த்தையால் ஆண்டவரை பேசுகிற அளவுக்கு அவன் ஆண்டவரை விட்டு ஓடுகிறவனாய் பயந்தவனாய் காணப்பட்டான். ஆனாலும் என் ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அவனுடைய கைகளில் மிக பெரிதான பொறுப்பாகிய இந்த மந்தைகளை மேய்ப்பாய், இந்த ஆடுகளை மேய்ப்பாய் என்று சொல்லக்கூடிய பெரிதான பொறுப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக என் ஆண்டவர் காணப்படுகிறார். அதனாலே இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாகிறாமல், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரணம் எல்லாமே ஒரு பரிசுத்தமான, in English it says there is a divine reason for it என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமையான ஒரு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் என்ன பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்தாலும் just remind the world, இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு மகிமையான ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். அதனால நான் கடினப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். அதனால நான் இன்று விழுந்து போன மாதிரி சோர்ந்து போன மாதிரி இருக்கிறேன். ஆனாலும் என்னை ஆண்டவர் பூமியின் கடையாந்திரத்திலே நாங்கள் யாருமே காணாத இடத்தில் இருந்தாலும் அவர் என்னை மறுபடியும் தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்த உண்மை உள்ள தேவன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், என் ஆண்டவர் எந்த வேளையிலும் எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமையான ஒரு வழியை ஏற்படுத்துகிறவர். அவர் ஆறுகளை அவாந்திர வழிகளில் அவர் உருவாக்குற தேவன். பாதை இல்லாத இடத்தில் பாதைகளை உருவாக்கின தேவனாய் இருக்கின்றார். இந்த தேவன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே வசனம் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதப்படுகின்றது, அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், 11:7 இப்படியாக சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஆண்டவர் அங்கே கல்லெறிய ஜனங்கள் முற்பட்ட போது, அவரை கொலை செய்ய திட்டமிட்ட போது எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தவர். ஆனாலும் அவர் யூதேயா, அதாவது இந்த இடத்தில் இருந்து, இந்த பட்டணத்திலிருந்து தூர போகின்றார். அவர் அறிந்திருந்தார் லாசருக்கு இப்படியாக நோய் வர வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தார். ஆனால் முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய மகிமைக்கென்று அவர் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தபடி அந்த காரணத்தை அவர் அறிந்திருந்தார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அவருடைய நேரம் வந்தது, அவர் போவோம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், கல்லெறிய அவர்கள் முற்படுகிறார்கள், கொலை செய்ய அங்கே வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஒரு பெரிய மெகா பாப்புலர் ஒரு ஸ்டார் மாதிரி மாறிவிட்டார். அவர் தனியாக வர முடியாது, தனியாக போக முடியாது. அங்கே ஜனங்கள் எப்பொழுதும் நெருக்கினவராய் அவரை தேடி வருகிற ஜனங்களாக எங்கு பார்த்தாலும் அவருடைய புகழ், அவருடைய பேர் அங்கே பரவி கொண்டிருந்தது. அதனால அவர் அங்கு போவது மிகவும் கடினமாயிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் போவோம் என்று. அருமையானவர்களை, எங்களுக்கு நாங்கள் போகிற பாதை சில வேளை மனுஷ பிரகாரமாய் பார்ப்போம் என்று சொன்னால், it may be a dead end,
நாங்கள் யோசித்து பார்க்கலாம், இப்படி போனோம் என்று சொன்னால் எங்களை மரணத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவாரோ, அல்லது எங்களோட வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, அல்லது இவ்வளவுதானோ என்று சொல்லுகிற இந்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோரும் அவரோடு இருந்த சீஷர்கள் அங்கே பின்பு நாங்கள் வாசித்தோம் என்றால் திதுவு தோமா சொல்லுகிறான், வாருங்கள் எல்லோரும் போய் மறித்து விடுவோம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான் போகும்போது அங்கு நாங்கள் எதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும், மரணம். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை கொல்ல அவர்கள் திட்டம். ஆனால் ஆண்டவர் சகலதையும் அழகாக நேர்த்தியாக அவருடைய நேரத்தில் செய்கிற தேவன். இஸ் நாட் பிஃபோர், நாட் ஆஃப்டர், ஆன் டைம், ரைட் ஆன் டைம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு டிவைன் டிரெக்ஷன் எங்களுடைய வாழ்க்கையில். அருமையானவர்களை, நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள், உலக பயங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் புறம்பே தள்ளி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் சில வேளை நாங்கள் அக்கினிக்குள்ளாக போக வேண்டியிருக்கலாம். அங்கே ஆறுக்கு மேலாக நடந்து போகக்கூடிய, ஆனால் சொல்லுகிறார், ஆறு உங்களுக்கு மேலே புரளாது, அக்கினி உங்களை அவிய செய்யாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறபடினால் என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் மறுபடியும் யூதேயாவுக்கு வாருங்கள். There is a divine direction in God's realm. ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அருமையானவர்களே, அங்கே ஒரு பரிசுத்தமான எங்களுக்கு ஒரு திசை, பரிசுத்தமான எங்களுக்கு ஒரு பாதை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியவர்களாய், அவருடைய சத்தம் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கும்போது அது பயங்கரமாய் எங்களுக்கு தெரிந்தாலும் அதை ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக அவர் நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் முன்பே செல்லுகிறவராக இருக்கிறார். அங்கே மோசேக்கு சொல்றார், நான் முன்பே சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வையாக மாற்றுவேன். The leaders alone in the old, நாங்கள் பழைய யுத்த காரியங்களை பார்த்தோம் என்று சொன்ன இந்த நாட்களில் தான் யுத்தத்திலே அங்கே லீடர்ஸ் அப்படி பெரிய பெரிய பதவி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் அங்கே ஒளித்திருந்து நல்ல பங்கர் அப்படியெல்லாம் கட்டி குழிகளை கட்டி அங்கே நல்ல பாதுகாப்பெல்லாம் செய்து எல்லாம் ஃபோன் அல்லது கம்யூனிகேஷன் வகை தொடர்பு கொண்டு தான் காரியத்தை செய்வார்கள். முந்தின நாட்களில் என்று சொன்னால் வீரர்கள் மாத்திரம்தான் முன்பாக செய்வார்கள். லீடர்ஸ், அதாவது தலைவர்கள் முன்பாக போவார்கள். அவர்கள் போய் அங்கே யுத்தத்தில் வல்லவர்களாய் போய் அங்கே எதிரிகளை வீழ்த்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, எனக்கு முன்பாக இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் முன்பாக செல்வார் என்று சொன்னால் எந்த தீங்கும் என்னை அணுகாம காக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் he gives us a divine direction, எங்களுக்கு நல்ல பாதைகளை அவர் செய்து சமைத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவர், ஆம், நாங்கள் சில வேளை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஆண்டவரை நான் இது போகலாமா போகக்கூடாதா? அருமையானவர்களே, இந்த வசனங்களை நாங்கள் வாசித்தோம் என்றால் 9வது 10வது வசனம் இதே அதிகாரத்தில் ஒரு காரியத்தை வாசித்து கொள்ளலாம், அறிஞ்சு கொள்ளலாம். அவர் ஒரு டிவைன் டீச்சர், அவர் போதிக்கிற நல்ல போதகர், ஒரு நல்ல ஆசான். அங்கே பாருங்கள் 9வது வசனத்தில், இயேசு பிரதியுத்தாரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். யோசித்து பாருங்கள். நான் இதை சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆமாம், எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. அருமையானவர்களே, so many times we fail in that area. This is for everyone, especially for myself. We all go through this one. We ask questions and we think it's impossible. அருமையானவர்களே, பாருங்கள், இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒரு வினோதமாக இருக்கின்றது. ஆம், இந்த ஜனங்கள் அவரை பிடித்து எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருப்போம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பயப்படுவோம் என்று சொன்னால் என்ன செய்திருப்போம்? இரவு இருட்டுக்குள்ளாக மெதுவாக சத்தம் இல்லாமல் போயிருப்போம், இல்லைங்களா? அப்படித்தான் போயிருப்போம். ஏன்னா மற்றவர்கள் கண்டா எங்களை கொலை செய்து விடுவார்கள்.
ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, அதனால பகல்ல போவோம் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னார் அருமையானவர்களே, ஆண்டவர் சகலதையும் அறிந்திருந்தார். அவருடைய நேரம் வந்ததென்று சொல்லி அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து முடித்து அவர் சொல்லுகிறார், நேரம் வந்து விட்டது, இப்பொழுது அந்தகார சக்தியினுடைய காரியம் வெளியரங்கமாக இருக்க போகுது என்று சொல்லி அங்கே யூதாஸ் இஸ்காரியோத்து வரும்போது ஆண்டவர் சிநேகிதனேன்னு சொல்லி அழைக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நேரத்தை அறிந்திருந்தார். அருமையானவர்களை, 2 காரியம் நான் யோசித்து பார்த்தேன். உடனே மேலாக வாசித்த போது, ஏன் பகலுக்கு 12 மணி நேரம், பகலில் போனால் பிடித்து விடுவார்களே. ஆம், ஏனென்று சொன்னால் அங்கே அந்த கடைசி வசனம் 10வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அநேக ஜனங்கள் யோவானை அறிந்திருந்தாலும் இவர் அநேக காரியங்கள் செய்திருந்தபடியினாலே இவரை தேவன் என்று இவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால் இவர் ஜனங்கள் மத்தியிலே அதிகமாக நேசிக்கப்படுகிறபடியினால், கனப்படுத்தப்படுகிறபடியினால் அந்த பகல் வேளையில் இவரை அவர்கள் கைது செய்யவோ அல்லது ஏதும் பிழையான காரியம் செய்யவோ அவர்கள் பயப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு, இந்த ரோம அரசாங்கத்துக்கு பயந்த மனுஷர்களாகவே காணப்படுவதாக வேதம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதனாலே அவர்கள் பகல் நேரத்தை அவர் தயார்படுத்தி பகல் நேரத்தில் போவோம் என்று சொல்லுகிறார். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்படி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிவிட்டார், நாங்கள் இப்படியாக போக வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதைக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் ஏன் போக வேண்டும், எப்படி போக வேண்டும், இதெல்லாமே சூழ்நிலையை பார்க்கும்போது அது அசாதாரணமாக எங்களுக்கு சார்பாக இல்லையே என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற போது, அந்த ஆண்டவரை எப்படியான ஆண்டவர் என்று சொன்னால் அருமையானவர்களே, அவர் ஒரு மகிமையான ஒரு ஆசானாக உங்களுக்கு போதிக்கிறவராய், வேதத்திலிருந்து எங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறதாய் அவர் சொல்லுகிறார். பயப்படாதே பயப்படாதே என்று 365 அல்ல 366 தரவை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கார். நீ பயப்படாதே, நீ உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்ற யாக்கோபுக்கு சொல்லுகிற தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஏனென்றால் நான் சொன்ன காரியம் அது நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அதே வாக்கு தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதை நாங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தில் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அந்த அற்புதமான அந்த டிவைன் டீச்சர் என்று சொல்லத்தக்கதான அந்த மகிமையான எங்கள் போதகர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப், எங்களுக்கு ஒவ்வொரு அடி எடுக்கும் போதும் எங்களுக்கு போதித்து வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதில் கடைசி 10வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடர்வான். எங்கள் ஆண்டவரோ யோவான் இப்படியாக அவன் எழுதுகிறான், ஆரம்பத்தில் அவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி, அந்த இருளோ அதை பற்றி கொள்ள பார்த்தது, ஆனால் அது முடியவில்லை என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த போதகர், இந்த ஒளியான மெய்யான ஒளி, இந்த மெய்யான ஒளியானது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய அந்த மெய்யான ஒளியானது எங்களோடு வருவார் என்று சொன்னார். பகலல்ல இரவல்ல எந்த வேளையிலும் எங்களை நடத்த அவர் உண்மையான போதகராக, ஒரு மகிமையான போதகராக இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த மகிமையான போதகர் வழிநடத்தி போகிற வேளையில் அவர் ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் போன செவ்வாய்க்கிழமை இந்த ஃப்ளரிஷ் சர்ச், டாட்லர்ஸ் அண்ட் மதர்ஸ் சர்ச் அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட காரியம், ஒரு வயதானவர், நான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நினையமாக இந்த கதையை. இந்த வயதான ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயாவிடம் மகன் வந்து கேட்டுக்கொண்டிருந்தான், அப்பா நான் ஏதாவது செய்ய வேணும், நான் ஏதாவது காரியம் செய்ய வேணும், அதை செய்ய வேணும், இதை செய்யணும். அவன் வயதில் குறைந்தவனாய் இருந்தாலும் அவன் ஒப்பவும் உற்சாகமாய் காரியங்களை செய்கிறவனாய் இருந்தான். அவன் பெரிய காரியங்களை நினைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு முறை அந்த வயதான ஐயா சொன்னார், அந்த 2 ஒரு பாஸ்கெட், ஒரு கூடைகளை எடுத்து கொடுத்தார். அந்த கூடைகள் வந்து மூங்கில் தடியினாலே பின்னப்பட்ட கூடைகளாக இருந்தது. அந்த 2 கூடைகளையும் கொடுத்து அவர் சொன்னார், மகனே நீ போய் அங்கே ஒரு குளம் ஒன்று இருந்தது, அந்த குளத்தண்டையில் தண்ணீரை மொண்டு
நீ வீட்டுக்கு கொண்டு வா என்று சொல்லியிருந்தார். அவன் போய் அங்கே அந்த கூடையினாலே தண்ணியை மொண்டு கொண்டு வருகிற வேளையில் எல்லோரும் தெரிந்த காரியம். ஏனென்றால் மூங்கிலால் செய்யப்பட்டது. அங்கே அது ஒரு வாட்டர் ப்ரூஃபாக, அது தண்ணி போகாத படிக்கு செய்யப்படாத கூடையாக இருந்தது. கொண்டு வருகிற வேளையில் அந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஊற்றப்பட்டிடும் அந்த வழியில். அவன் வருகிற வழியில் எப்பொழுதும் அவன் பார்த்து கொண்டே வருகிறான். அவனுக்கு பொறுமை இழந்து போகிறது. அப்பொழுது அந்த வயதானவரிடம் போய் சொல்லுகிறான், நீர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னீர், தண்ணி கொண்டு வர சொன்னீர். ஆனால் நான் வீட்டுக்கு வருகிற வழியிலேயே தண்ணி எல்லாம் முடிந்து விடுகிறது. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தண்ணி தான் இருக்கின்றது. ஐயா, நீங்கள் வேற கூடிய தாங்க, அல்லது நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி அங்கே அவன் முறையிடுகிறான், வேதனைப்படுகிறான், கவலைப்படுகிறான், கோவப்படுகிறான். அவனுடைய ஏனென்றால் அவன் இளம் வயதாக இருந்தான். ஏன் இப்படி செய்கிறார்கள், அனுமதிக்கிறார் என்று சொல்லி அந்த வேளையிலே அவர் பார்த்து சொல்லுகிறார், வா மகனே என்று சொல்லி அவருடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவன் வந்த வழியே நடத்தி கொண்டு வருகிற வழியில் பார்க்கும்போது அந்த தண்ணி ஊற்றப்பட்டு, ஏனென்றால் 2 கைகளிலும் கொண்டு வந்திருப்பான் அந்த கூடையை. அங்கே கொண்டு வந்த இடத்தில் எல்லா இடத்திலும் பார்த்தால் அங்கே சின்ன அங்கே பயிர்கள் முளைவிட்டு வளர ஆரம்பித்திருந்தது. ஏனென்றால் அவன் தண்ணியே அறியாமல் அங்கே தண்ணியை அவன் அந்த இடத்தில் ஊற்றி கொண்டு வந்திருந்தபடியால் அந்த இடம் 2 பக்கமும் அங்கே புதிய பயிர்கள், புதிய காரியங்கள் அங்கே உருவாக துவங்கினதை காணக்கூடியது. அவர் சொன்னார், பார் மகனே, இந்த இடம் வறட்சியாக ஒரு அலங்கோலமாக இருந்தது. ஆனால் நீ இந்த இடத்தில் போய் வந்ததுக்கு பின்பு அந்த இடத்தில் பச்சையாக புதிய தாவரங்கள், புதிய பயிர்கள் முளைக்கத்தக்கதாக நீ உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அதை அறியாமல் இருந்தான். அவன் குளத்துக்கு போய்விட்டு பின்பு திரும்பி வந்து அவர் அந்த 2 கூடைகளையும் எடுத்து காட்டுகிறார்கள். அவர் சொன்னார், ஞாபகப்படுத்திப்பார், இந்த கூடையை நான் உன்னிடம் முதல் தந்தபோது அது மண் ஒட்டினதாய், அது அசிங்கமாய், ஒரு அழகில்லாமல் ஒரு டர்ட்டி பாஸ்கெட்டாக இருந்தது. ஆனாலும் இப்பொழுது பார், அது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக, அது எல்லாம் அந்த மண்கள், அந்த எல்லா சேறுகள் எல்லாம் போய் அது பொலிஷ்டாக இருக்கிறது, அழகாக இருக்கின்றது என்று சொன்னபோது அவன் உணர்ந்து கொண்டான். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாங்கள் போகிற பாதைகள் சில வேளை இந்த தண்ணீர் சிந்துகிறது போல ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற நோக்கம் எல்லாம் அந்த தண்ணியை கொண்டு வீட்டில் ஊற்ற வேணும், அந்த வீட்டுக்கு தேவையை சந்திக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதிலும் பார்க்க பெரிதான ஒரு திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பார். அதனால் தான் சில வேளை நாங்கள் அறிந்து கொள்வது கடினமாக இருக்கும். ஆனாலும் என் ஆண்டவர் அவர் மகிமையுள்ள அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்திருந்தார். அந்த பயிர்கள், அந்த தானியங்கள் அந்த இடத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி, அதனால் அந்த மனுஷன் அவரை கொண்டு, அந்த மகனை கொண்டு பாவித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளை நாங்கள் போகிற பாதை அல்ல செய்கிற பாதை அது விரயமான காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் he does have a divine intention in your life. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஒரு நோக்கத்தை, ஒரு எண்ணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆனாலும் அருமையானவர்களே, நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் விரயமாக இருக்கட்டும், ஒன்றும் காணப்படாதாக இருக்கட்டும், ஆனாலும் நாங்கள் நடந்து போகும்போது அந்த பயிர்கள் எப்படியாக அந்த மகனுடைய அந்த காரியத்தினால் அவன் கீழ்ப்படிந்தபடியினால் வளர்ந்ததோ அதுபோல எங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் அவர் வளர்ச்சிக்காக பயன்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த டிவைன் இன்டென்ஷன் அவர் சொல்லுகிறார், அவருடைய காரியம் என்னவாக இருந்தது. இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மறுபடியும் போக சொல்லுகிறார். கல்லறிய கொலை செய்ய வேண்டிய இடமா இருந்தது. ஆனாலும் சொல்றார், இன்னும் அதை மோசமானதாக காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். மேலோட்டமாக வாசித்தோம் என்றால் பகல் வேளையில் போக சொல்லுகிறார். ஆனால் அங்கு 11வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், இவைகளை சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார் 11வது வசனத்தில்.
ஏன் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கார். மனுஷர்களாய் அவருடைய சீஷர்களாய் அவரோடு இருந்தவர்கள் அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் அந்த மகனை போல தான் இருந்திருக்கும். ஏனப்பா, எதற்காக நான் செய்ய வேணும், என்னத்துக்காக நான் தண்ணியை கொண்டு வர வேணும், எல்லாம் விரயமாக போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார், லாசருவை நான் எழுப்ப போகிறேன் என்று சார். அவர்கள் அந்த அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அவர் மரணம், அங்கே 13வது வசனத்தில் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இழப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அந்த ஜனங்களுக்கு, இவருடைய சீஷர்களுக்கு அறிந்திருக்கவில்லை அவன் மரணித்து விட்டான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நித்திரை அடைந்திருக்கின்றான், நாங்கள் போவோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லவில்லை. என்ன செய்ய போறேன் என்று சொல்ற காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் என் ஆண்டவர் சகலதையும் அறிந்திருந்தால், அதனாலே தான் எங்களுடைய வாழ்க்கை அருமையானவர்களே, we might say, oh, nothing is happening, why we have to do it, what's the point of doing this? Is a real question as we are a human beings. நாங்கள் மனுஷர்களாய் இருக்கிறபடினால் இந்த காரியம், இந்த கேள்விகள் அனிதினமும் எங்களை வந்து கேட்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆனாலும் இன்று ஆண்டவர் எங்களை தேற்றுகிறார். என்னவென்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை, ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அந்த ஆண்டவர் எப்படியாக இந்த ஜனங்களை கொண்டு போகிறார். உலகத்துக்கு அது ஒரு அசாதாரணமாக இருந்தது, ஆனால் என் ஆண்டவருக்கு அது ஒரு சாதாரண காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே அடுத்ததாக சொல்லுகிற காரியம், அவர்கள் அறியாது இருந்ததை பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆண்டவரை ஏன் என்று சொல்லி. அங்கே சலசலப்பு வந்திருந்திருக்கலாம், அங்கே ஜனங்கள் கேட்டிருக்கலாம், எங்களை போல எங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஆம், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த படகிலே காற்று அலை அங்கே பெரிதாக வந்தபோது நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரை அங்கே எழுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நாங்கள் மரக்கரைக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி. ஆண்டவர் already he planned it that he needs to go to the other side of the river. அங்கே போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டார். அவர் போகத்தான் போகிறார். ஆனால் இங்கே ஜனங்கள், அவருடைய சீஷர்கள், ஐயோ நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்புகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான பலவீனமான இந்த ஜனங்கள் தான் இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் நிரம்ப கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஏன் போக வேணும், எதற்காக போக வேணும், என்னத்துக்காக காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சலசலப்புகள் உருவாகி இருக்கலாம். அங்கே தோமா சொல்லுகிறது போல, நாங்கள் போய் அங்கே மரித்து விடுவோம் என்று சொல்லுகிறது போல காரியங்களாக இருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே 14வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி 14வது அதிகாரம் வசனத்தில் 11வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய அருமையானவர்களே, ஆண்டவர் பலவீனவர்களை தள்ளிவிடாத தேவன். அவர் பலவீனர்களை தள்ளிவிடாத தேவன், சத்துவம் இல்லாதவர்களை தள்ளிவிடாத தேவன். அவர் மறுபடியும் பலப்படுத்தி, மறுபடியும் அவர் உயர்த்த, கனப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சொல்ல, பலவீனனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற தேவன். இந்த நாளிலும் அருமையானவர்களே, அந்த ஜனங்கள் எல்லாம் வேதனையோடு இருக்கின்ற வழியில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், லாசரு மரித்து போனான் என்று சொல்லி. ஆனாலும் 7வது காரியமாக அவர் இங்கே ஒரு டிவைன் ஸ்டேட்மெண்ட், அங்கே ஒரு காரியத்தை என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மரித்து போய்விட்டான் சொல்லி. ஆனாலும் அதற்கு பின்பு அற்புதமான தேவன் சொல்லுகிறார். 23வது வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். எவ்வளவு வல்லமையான வசனம்! இந்த சீஷர்கள் மத்தியிலே அவர்கள் குழம்பி போய் என்ன வழி, என்ன செய்வதென்றெல்லாம் வேதனையோடு இருக்கின்ற வேளையில், போக வேணுமா, நாங்கள் மரித்து போயிடுவோமே, நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொள்வோமே, அவர்கள் எங்களை கல்லறிய வேண்டி இருக்கிறார்களே, அவர்கள் கொலை செய்ய வேண்டி இருக்கிறார்களே என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி. அப்பொழுது எல்லா சீஷர்களும் ஓகே நாங்கள் போவோம் என்று சொல்லி, ஏனென்றால் மரண வீடு எப்படியும் போயே ஆக வேணும், ஒரு நிர்பந்தமான காரியம்தான், எங்களுக்கு உள்ளுக்குள் ஏதாவது பயங்கள் இருக்கும், ஆனால் போவோம், என்ன செய்வது,
மரணித்து விட்டான் அல்லவோ என்று சொல்லி அங்கே போகிறார்கள். போகும்போது அங்கே மார்த்தாள் ஓடி வருகிறாள். மார்த்தாள் வந்த வேளையில் அங்கே மார்த்தாளிடம் சொல்லுகிறார் ஆண்டவர். மார்த்தாள் வந்து சொல்றார், நீர் இங்கு இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லுகின்ற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் 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 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி. அருமையானவர்களே, what a statement, Lord, that has to tell those people didn't have any option to say, well, Lazarus is dead. And then again he sees மாத்தாளை பார்க்கின்றார். மாத்தாள் வேதனையோடு கதறி கொண்டிருக்கின்றாள். சொல்லுகிறார், அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அது உண்மை உள்ளது. அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான தேவனுடைய வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருந்து அது மறுபடியும் அது ஊர்ஜிதப்படுத்தியிருந்தால், அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் அதை நிறைவேற்ற அது உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி சீஷர்களை, அவருடைய நேசமானவர்களை கடைசியில் அவர் பலப்படுத்தின அந்த அற்புதமான ஆண்டவர் இந்நாளிலும் அவர் சொன்ன வார்த்தை, அவனை நாம் மறுபடியும் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி. அதற்கு மாத்தாள் சொல்லுகிற காரியம் 25வது வசனம். அவள் இப்படியாக சொல்லுகிறாள், இயேசு அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலிலும் ஜீவனாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. எப்படியான ஒரு வெளிப்பாடு, ஒரு மகிமையான வெளிப்பாடு. ஆண்டவரோடு நாங்கள் உறவு வைத்திருக்கும் போது, ஆண்டவரோடு நாங்கள் இந்த உலகத்து மனுஷர்களிடம் நாங்கள் ஓடி போகிறதை தவிர, இந்த கூகுளுக்கு நாங்கள் ஓடி போகிறதை தவிர, இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் பயப்படுகிறதை தவிர, இந்த எல்லா காரியத்தையும் நோக்கி, இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த பயங்கரவாத காரியங்களாக இருக்க, எல்லாவற்றையும் நாங்கள் எத்தனையோ காரியங்கள் எங்களை பயப்படுத்துகிற வேளை நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆம், இந்த இரண்டு அந்த பெண்மணிகளோடு இருந்த யூத ஜனங்கள் கூடி அவளோடு சேர்ந்து அழுதார்கள் என்று எழுதியிருக்கிறது வேதம். ஏனென்றால் அப்படியாக அவர்கள் மனமுடைந்து, தங்களுக்கு இருந்த பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு இருந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இல்லை, தங்களை யார் ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த ஆண்டவர் வந்து அவன் மரித்து விட்டான் என்று சொல்லுகிற வேளையில் அவர் சொல்லுகிறார், நீ அவன் மறுபடியும் உயிரோடு எழும்புவான் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால் 25வது வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த காரியங்கள் இந்த நாட்களில் என்னதான் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டு இருந்தாலும், அருமையானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்று சொன்னார், இந்த உலகத்திலே திரும்பி எடுக்க முடியாத காரியமாக இருக்கிறது, அல்லது ஒரு மனுஷனாலே அதை மாற்ற முடியாத காரியமாக இருக்கிறது மரணம் என்கிறது. அது எல்லோருக்கும் பயந்த காரியமாய், அதை மேற்கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது. ஆனாலும் மரித்து உயிர்த்து எழுந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து, இதோ நான் மரித்தாலும் சதாகாலமும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த கர்த்தர் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். எவன் விசுவாசிக்கிறான், யார் என்னை விசுவாசிக்கிறோம், அவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்லி. அருமையான, இதை விட வேற எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தாலேயோ அல்லது எங்களுடைய முயற்சியினாலேயோ அல்லது எந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், எந்த குயினாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்களாலே இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனாலும் என் ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்லி. எவ்வளவு அற்புதமான மகிமையான இந்த 11வது அதிகாரத்தில் ஒவ்வொரு மகிமை, ஆண்டவருடைய மகிமை, அவருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே ஒரு மகிமையான வெளிப்பாடுதை அவர் கொடுக்கின்றார் அந்த பெண்மணிக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. இவ்வளத்தையே மறைந்திருந்த ஆண்டவர் அவர் அங்கே கேட்கின்றார் 34வது வசனத்தில். அற்புதமான ஆண்டவர், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்.
ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். 11:34 இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு அன்பான ஆண்டவர், நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் எங்களை எப்படியாவது தன் அண்டையில் இழுத்து கொள்ளுகிற தேவனாய் அந்த ஆண்டவர் செய்கிறார். ஆம், பாருங்கள், எனக்கு எங்கே வைத்திருக்க இரண்டு அவன் சகலதையும் அறிந்த தேவனாய் இருந்தார் அல்லவா. இந்த ஜனங்கள் வந்து அவன் வருத்தமாய் இருக்கிறான், நோயுண்டு இருக்கிறான், அவனிடம் நீங்கள் வாருங்கள் சொல்லி ஆக்கள் அனுப்பின ஜனங்கள் வருகிறார்கள். இங்கு இவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார் அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று. இவர்கள் சொல்கிறார் ஏன் அங்கே போக வேண்டும் என்று. அப்பொழுது சொல்றார் அவன் மரித்து விட்டான் என்று. சகலதையும் அறிந்திருந்த ஆண்டவர் 4 நாட்களுக்கு பின்புதான் அந்த இடத்துக்கு வருகிறார். அங்கே அவருக்கு தெரியாது இருந்திருக்குமா இந்த இடம்தான் அவனை வைத்திருக்கிற இடம் என்று சொல்லி. ஆனாலும் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? He wanted to have a relationship. கர்த்தரோடு நாங்கள் ஜெபம், அவருடைய வசனம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது அவர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறவை ஆண்டவர் இன்னும் மேம்படுத்தத்தக்கதா, இன்னும் அதிகப்படுத்தத்தக்கதா, இன்னும் அவரோடு ஒன்றோடு ஒன்றாக நாங்கள் இருக்கத்தக்கதாய் எங்களை அழைத்து கொண்டிருக்க அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருப்பார், வாங்க எல்லாரும் போங்க, நாங்கள் போய் எங்கே இருக்கிறான்னு சொல்லி அங்கே போய் அந்த கல்லை அங்கால போகண்டா கல்லை புறம்பே போயிருக்க, அல்லது கல் அதிலே வெடித்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், லாசருவை வெளியே கொண்டு வந்திருக்க. ஆனால் ஆண்டவர் எப்படி என்று சொன்னால் இந்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று அந்த மகாராஜன், அந்த தேவாதி தேவன், அவர் அடிமையின் கோலம் கொண்டு பிலிப்பியருக்கு எழுதப்படுகிற அந்த அற்புதமான வசனங்கள், அடிமையின் கோலம் கொண்டு அவர் தேவனுக்கு சமமாய் இருந்து அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் கோலம் எடுத்து இந்த மனுஷ ரூபமாயினார் என்று சொல்லி அவர் மனிதர்கள் மத்தியிலே நடமாடுகிற தேவனாய் இன்றும் எங்கள் மத்தியிலே நாங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவிச்சு கொண்டிருக்கிற மனுஷர்களை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இன்றும் எங்களோடு எப்படியாவது பேச வேண்டும். என் மகன் காலையில் வரமாட்டானா, என் பாதத்தில் வந்து அமர மாட்டானா, என்னோடு பேச மாட்டானா, நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் பரிசுத்தமான காரியங்கள் மகிமையான காரியங்களை நான் சொல்ல வேண்டும் அல்லவா, அவனுக்கு பாதைகளை சொல்ல வேண்டும் அல்லவா, அவனுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்ல, இதுதான் வழி என்று காட்ட வேண்டும் அல்ல. என் ஆண்டவர் இன்றும் எங்களை நெருக்கி இழுத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவரிடம் யாரும் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கிட்ட யாரும் போக முடியாது. ஆனால் அப்படியான ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? He goes and asks, where is Lazarus? எங்கே வைத்திருக்கிறீர்கள்? It is a divine inquiry, divine question. அங்கே ஆண்டவர் கேட்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, எங்கே லாசருவை வைத்திருக்கிறீர்கள் சொல்லி போகிறார்கள். அங்கே போய் சொல்லுகிறார்கள், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். 39வது வசனம். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார் என்று சொல்லி 39வது வசனம். அருமையானவர்களே, ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற காரியம் இந்த காரியம் மாதிரி தோணலாம், பாதைகள் வனாந்தர மாதிரி தோணலாம், அங்கே ஆறுகள் எங்களுக்கு முன்பாக பெருக்கெடுத்து ஓடுகிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் செங்கடலை பிளந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வழியை ஏற்படுத்தினது. ஆனால் உலகத்துக்கோ அந்த பார்வோனுக்கோ அது மரணத்தை கொடுக்கக்கூடியதாய் அவர்கள் அங்கே மரணிக்கும் முகமாய் அந்த கடலானது, அதே கடல் தான் அங்கே காரியம் செய்தது. அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகலதையும் நன்மைக்கு எதுவாக அங்கே ரோமனுக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்கிறார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், போவோம் பாருங்கள், பகல் வேளையில் வேறு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறார். அந்த அங்க சிறு நாட்கள், அந்த 2 நாட்களுக்கு முன்பு தான், 2-3 நாட்களுக்கு முன்பு தான்
அங்கே அவரை கல்லினாலே அடித்து கொலை செய்யத்தக்கதாய் அங்கே திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். கல்களை வேற கைகளில் எடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான ஒரு திட்டத்தை, ஒரு திசையை, ஒரு வழியை வைத்திருக்கிறார். இங்கே மாத்தாளிடம் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த கல்லை புறம்பே தள்ளுங்கள் என்று. அருமையானவர்களே, எங்களுடைய உலகத்தின் படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 4 நாள் ஆகிவிட்டது. அந்த சரீரம் அங்கே நாறி இருந்திருக்கும், அழுகி இருந்திருக்கும், பார்க்கக்கூடாதபடி இருந்திருக்கும். அங்கே யாரும் போக அவர்கள் மாட்டாத படிக்க அவ்வளவுக்கு நாற்றம் எடுத்த துர்நாற்றம் அடிக்கிறதா இருக்கும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்து விடுங்கள் சொல்லி. ஆண்டவர் when he gives a direction and when you obey it like that, அந்த தகப்பன் அந்த பிள்ளையை மகனிடம் சொன்னது போல, அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற காரியங்கள் எங்களுக்கு பைத்தியமாக இருக்கும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், சிலுவையின் உபதேசமோ கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமோ, எங்களுக்கோ அது பலனாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவருடைய நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையானது, அருமையானவர்களே, அது உலகத்தார் போல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது பைத்தியக்காரமாக இருக்கும். ஆனால் நான் தேவனுக்குள்ளாக நாங்கள் அது எங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும். அங்கே அவர் சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிறார், அதை திறந்து விடு என்று சொல்லி. அங்கே 41வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார், ஆண்டவர் மறுபடியும் நினைவூற்றுகிற தெய்வமாயிருக்கின்றார். எங்களோட வாழ்க்கையில் அருமையானவர்களே, எத்தனையோ தடவை நாங்கள் எல்லோரும் பலவீனமான பாண்டங்கள், எத்தனையோ தடவை விழுந்திருப்போம், எத்தனையோ தடவை நாங்கள் கேள்விகள் கேட்டிருப்போம், எத்தனையோ தடவை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கிற வேளையில் ஆண்டவர் எங்களை மறுபடியும் வசனத்தினால அவர் நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கின்றார். எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஆமேன் என்று சொல்லி. என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நினைப்பூட்டி இருக்கிறார் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நினைப்பு. எல்லாம் முடிந்து விட்டது, இனிமே ஒன்றுமே இல்லை. என்னை மனுஷர்கள் வெறுத்தார்கள், என்னுடைய உறவினர்கள் வெறுத்தார்கள், என்னோடு இருக்கிறவர்கள் கூட என்னை அறியாமல் இருக்கின்றார்கள். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி என்னுடைய வேலைகளாக இருக்கட்டும், என்னுடைய கைப்பிரயாசமாக இருக்கட்டும், எல்லாமே எதிரடையாக இருக்கிறதே ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு மூலையில் இருக்கும்போது அவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிற தேவன். நான் எல் ஷடாய், நான் யெகோவா ஜைரா, நான் யெகோவா ஷாலோம், சமாதானத்தை கொடுக்கிறவன், நான் யெகோவா ரூஃபா, உன்னை மேய்க்கிறவன், உன்னை காண்கிற எல் ரோய் என்று சொல்லுகிற அந்த பரிசுத்தமான தேவன். அருமையானவர்களை, அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். அங்கே அந்த மாத்தாளுக்கு எப்படியாக நினைப்பூட்டுவார்? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னால் அவர் ஏற்கனவே இதை சொல்லிவிட்டார். மறுபடியும் அதை நினைவூட்டுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விஷயம் நினைவு கூறுவோமா? எத்தனை தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கார், எத்தனை வசனம் எங்களோடு பேசியிருக்கிறார், எத்தனை தடவை சொல்லியிருப்பார், நான் உன்னை பெரியவனாக்குவேன், நான் உன்னை பெரியவளாய் ஆக்குவேன், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வெட்கப்பட்ட இடத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மகத்துவமான தேவன். அருமையானவர்களே, அவர் வாக்கு சொன்னவர், அவர் வாக்கு கொடுத்தவர். அவர் மனம் மாறுவதற்கு மனுஷன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அந்த தேவன் எங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தாயானவள், இந்த அருமையான பெண்மணி, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி புரட்டுகிற வேளையில் நாருமே வெக்கப்பட்டு போயிடுவோமே, அசிங்கமா இருக்குமே, பயங்கரமாக இருக்குமே என்று சொல்லி ஆண்டவரிடம் அவள் முறையிடுகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன காரியம், எங்களுக்கு செய்ய சொன்ன காரியம் மேபி லுக்ஸ் லைக் டோம். நாங்கள் ஒரு சிமெட்ரியில் வந்திருந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய மகிமையை செய்ய போகின்றார். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சுடையிலே எல்லாரும் யோசித்திருப்பார்கள், ஒரு அரண்மனையிலே கொண்டு வைத்து அங்கே ராஜாக்கள் முன்பாக, எல்லா பெரிய டெலிகேட்ஸ், எல்லா உலக அரசாங்க ஜனங்களுக்கு முன்பாக நான் போய் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தான் நாங்களோ மனுஷர்களோ சிந்திப்போம். ஆனால் இங்கே ஒரு கிரேவ் யார்ட், அந்த டோம், அந்த மனுஷரை அடக்கம் பண்ணின இடத்திலே ஆண்டவர் உலகம், அங்கே வேதம் சொல்லுகிறது,
இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பின லாசருவையும் பார்க்கத்தக்கதாக அநேக ஜனங்கள் எல்லா இடத்திலும் இருந்து வந்து நெருங்கி வந்து காண வந்தார்கள் சொல்லி வேதம் அங்கே பின்பு அவருடைய கடைசி பந்தி வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிற அருமையானவர்களே. அப்படியாக இந்த உலக பிரகாரமாய் பார்த்தோம் என்று சொன்னால் இதை போல ஒரு கேவலமான வேலை நாங்கள் செய்யவே வேணாம், ஏன் ஆண்டவரை எங்களை தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன் இவரோட ஒரு சிநேகிதத்தை வைத்திருந்தோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே நிலவரம் அப்படியாக இருக்கிறது. ஆனாலும் அங்கே ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை அவர் அறிந்திருந்தார். அங்கே பாருங்கள், இவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் செய்ய போகிற காரியத்தை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் செய்கிற ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் எந்த வேளையிலும் தெசலோனிக்கேயர் சொல்லப்படுகின்றது, எங்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் எது என்று சொன்னால் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்பதே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் செய்யக்கூடிய தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சித்தம் நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் அறியவில்லை. என்ன சித்தம் ஆண்டவரை, எது சித்தம் என்று நாங்கள் இருந்திருக்கிறோம், உபவாசம் செய்திருக்கிறோம், நாங்கள் அழுதிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த வேளையிலும் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்கதாய், அவரை உயர்த்தத்தக்கதாய் நாங்கள் வாழ்வதே அவருக்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்கு இழப்புகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம், என்னதான் நாங்கள் நினைத்து நடக்காத போதும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் அங்கே 41வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். A divine attitude. அருமையானவர்களே, மனுஷர்களாய் இருந்திருந்தால் நான் சொன்னது போல ராஜாக்கள், அரசர்கள், எல்லா பெரிய பிரதானிகள் இருக்கிற வேளையிலே இடத்திலே போயிருந்து இந்த ஒரு காரியத்தை செய்திருப்போம். ஏனென்றால் என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய காரியங்கள் எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம். மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய மனுஷனாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டவர், இந்த எளிய ஜனங்கள், இந்த வறிய ஜனங்கள், இந்த ஒன்றுமில்லாத இந்த 2 சகோதரிகள் தன்னை நேசிக்கிறது நிமித்தமாக அங்கே வந்து அந்த ஆண்டவர் செய்ய போற காரியம் மகிமையான காரியம். ஜனங்களுக்கு முன்பாக பாருங்கள், எல்லாரும், இந்த பெண்மணிக்கு அறிவில்லை, அவள் கேட்கின்றாள், நான் செய்கிறேன் காரியத்தை பாருங்கள், வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை அருமையானவர்களே, அவர் பர்சனலி, அவர் 1 to 1 அவர் சொல்ல, நீ நான் சொன்ன காரியத்தை சொல்லவில்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா என்று சொல்லி அந்த மனதுருக்கத்தோடு இருக்கிற தேவன் அங்கே செய்கிற காரியம், பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறார். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கலாம். சில பேர் சொல்லலாம், நான் எப்பொழுது ஜெபிக்க வேணும், எந்த வேளையில் ஜெபிக்க வேணும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த வசனத்தில் கடைசியில் பார்த்தீர் என்று சொன்னால் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிகாலையில் ஜெபத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆண்டவரிடம் அவர் பேசி இருக்க வேண்டும். அங்கே சொல்லியிருப்பார் பிதாவானவர், ஆம் மகனே, நான் உன்னை கொண்டு லாசருவை நான் மறுபடியும் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லி அவர் கேட்டிருக்க வேண்டும். அதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அவர் சகலதையும் அறிந்த தேவனாக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்க, நான் ஜெபித்தேன். அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனாகவும் குமாரனாகவும் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். அங்கு நாங்கள் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே. எங்களுடைய காலை ஜெபம்
ஆண்டவரோட பாதத்தில் இருக்கிறது. நான் too many times we go and advise God rather than we receive it from God. நாங்கள் எப்பொழுதும் எந்த வழியில் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், ஆனால் ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிற மனதில்லாதவர்களாய், அவர் பேச மாட்டார் என்று நினைக்கிறவர்களாய், அல்லது இது அப்படியான ஒரு வாழ்க்கையான்றதை அறியாதவர்களாய் நாங்கள் கிறிஸ்தவர்களால் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உறவு எவ்வளவு அது முக்கியமாக இருந்தது. அங்கே போய் அவர் அங்கே முழங்காலில் அங்கே எலிஜா போய் அங்கே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போலோ, அல்லது அங்கே பெரிய காரியங்கள் செய்ய ஒன்றுமில்லை. ஆண்டவர் செய்த காரியம், அங்கே கண்களை ஏறிருக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் கொடுத்த சித்த மரபணுகளை எந்த வேளையிலும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, கடினங்கள் சூழ்நிலைகள் வருகின்ற வேளையில் முறுமுறுப்புகள், கண்ணீர்கள், கேள்விகளை விட்டுவிட்டு என் ஆண்டவர் என்னை அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் சொல்லவில்லை, அவர் சில காரியங்கள் சொல்லவில்லை, சகல காரியங்களையும் அவர் நன்மைக்கு எதுவா என்று சொல்லுகிறபடினால், ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு எங்களுடைய காரியமாகிய ஐயா இந்த மகிமையான விடுதலையை கொடுத்த சிலுவையின் உபதேசம் அது பைத்தியம் போல இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு அது பலனாக இருக்கட்டும், அது தெய்வீக பலனாக இருக்கட்டும், அது தெய்வீக ஆண்டவரை எங்களுக்கு சுகமாக இருக்கட்டும். அவர் சொல்லுகிறார், எனக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே வெறுத்து அவனவன் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு அணிதினமும் என் பின்னால் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி, அருமையானவர்களே, அந்த சிலுவை எங்களுக்கு தெய்வீக சிலுவையாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், எங்களை தேற்றுகிறதா இருக்கட்டும். இந்த ஆண்டவர் அங்கே செய்கிற காரியம், அவர் தேவனுக்கு தேவனாக இருந்தும் அவர் சகலதையும் அறிந்திருந்தும் அவருடைய காரியம் அந்த வேளையில் கூட அவர் தெய்வீகமாய் அவருடைய காரியம் என்ன செய்கிறது? பிதாக்கு மகிமை கொடுக்கின்றார், பிதாக்கு மகிமை கொடுக்கிறார். அத்தனை பேரும் பார்த்திருப்பார்கள். அங்கே பிதா என்று சொன்னபடியினாலே, இவர் குமாரன் என்று சொன்னபடியினாலே, முதலாவது அதிகாரத்தில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள் இவர் மீது எறிய வேண்டும் என்று சொல்லி, அல்லது இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்கே பார்த்து சொல்கிறார், பிதாவே, நாங்கள் என்ன எத்தனை அங்கே எடிட்டிங் செய்திருப்போம், பிதா என்று சொன்னாங்களை பிடிச்சி போடுவாங்க, அது என்று சொன்னாங்களை பிடிச்சி போடுவாங்க, எந்த இடத்துல இந்த கல் வருதோ இந்த கல்லை திறந்த இடத்துல எங்களை மறுபடியும் அடைச்சி போடுவாங்களோ என்றெல்லாம் நாங்கள் எவ்வளவு யோசிப்போம், எவ்வளவு பயப்படுவோம். ஆனால் அருமையானவர்களே, அந்த வயதான ஐயா சொன்னது போல அந்த பாத்திரம், அந்த பாஸ்கெட், அந்த கூடை தண்ணி வழிந்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்யும் போது, அவருடைய திட்டத்துக்குள்ளாக நாங்கள் நடந்து போகும்போது, அவருடைய திட்டத்தின்படி நாங்கள் செய்யும் போது, அந்த காரியத்தின் மூலமாக விளைய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எங்களை அறியாமலே அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறார். அந்த தேவன் இந்த நாளிலும் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் எளிமையாக அடிமையின் அடிமையாக அந்த தேவன் அங்கு நின்று பிதாக்கு மகிமை கொடுக்கிறவராய் இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பலத்தில் செய்யும் போது எத்தனை தடவை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாங்கள் நடக்கக்கூடும் என்றால் நாங்கள் எத்தனை நேரம், எத்தனை தடவை நாங்கள் யோசித்திருப்போம். அருமையானவர்களே, நான் இதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் புத்தகத்தை வாசிக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் எத்தனை சொல்ல, ஆண்டவரை இந்த புத்தகத்துக்காக நன்றி, இந்த பார்வைக்காக நன்றி. எத்தனை தடவை, எத்தனை காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்கதா என் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆனால் அதை விட்டு நாங்கள் எப்பொழுதும் பார்க்கிறது இல்லாதவைகளை, எல்லாம் முடிந்தவைகளை, எல்லா காரியங்களும் ஆண்டவர் எங்களிடமிருந்து விலத்தி போனவைகளை மாத்திரம் பார்த்து முறுமுறுக்கிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய், கவலைப்படுகிறவர்களாய். அங்கு 6வது அதிகாரத்தில் மத்தேயுவில் சொன்ன பிறகு, எவன் யாரு ஒரு முளத்தை தன் சரீரத்தோடு கூட்டிக் கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். அதோடு நாங்கள் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கை, ஆண்டவருக்கு தெய்வீக மகிமை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். ஆனாலும் அவர் பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அங்கே கொடுக்கிறார். அங்கே ஆண்டவர் செய்கிறார். அந்த எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர்
ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், போய் யாராவது போய் லாசருவை தூக்கிட்டு பாருங்கள். எல்லாரும் வாங்கள் போவோம். அங்கே கைகளை தொட்டி அவனை உழுப்பி அவனை ஏதாவது பண்ணி உயிரோடு எழுப்பி ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே 43வது வசனத்தில், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சரீரத்துக்காக அவர் கவலைப்படாமல் போல் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எனக்கு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஒன்றுமே இல்லை, சாவு எனக்கு ஆதாயம், இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுபோல அருமையானவர்களே, இந்த நாளிலும் அந்த ஆண்டவர் ஒன்றுக்கும் பயப்படாமல் பிதாவானவர் என்ன சொன்னாரோ, அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி அவர் செய்து அங்கு வந்து பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்த பின்பு அங்கு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இன்றும் மரித்து போய் நாரத்தக்கதாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி முடிந்து போன காரியத்தில் கூட அருமையானவர்களே, இந்த உலகத்து காரியத்தின் உதவியோடு அல்ல, ஆண்டவர் அசாதாரணமாய் சூப்பர் நேச்சுரலாய் லாசருவே வெளியே வா என்று சொல்லி எங்களுடைய காரியங்களை யாருடைய தயவுமே இல்லாதபடிக்கு தேவனோடு இருப்போம் என்று சொன்னார். தேவனுடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னார். அங்கே மாத்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உயிரோடு ஒரு எழுப்புவீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே மாத்தாள் இன்னொரு இடத்தில் அவள் அங்கே ஆண்டவரிடம் வந்து முறைப்பாடல் செய்கிறார். நானோ இந்த அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அவளோ மரியாளோ உமது பாதத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அருமையானவர்கள், அந்த காரியத்தோடு நாங்கள் நிறுத்தி இருந்தோம் என்றால் இந்த சத்தியத்தை அவள் எப்படி அறிந்திருப்பாள்? ஏனென்று சொன்னால் அவள் சத்தியத்தை அறியத்தக்கதை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதை, ஆண்டவரோடு உறவை அவள் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தபடியினால் ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் அறிந்தவளா? ஆம், ஒரு ஆண்டவர் நீ மறுபடியும் உயிரோடு எழுப்புவீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சத்தியத்தை அறிந்திருந்தாள். அதே ஆண்டவர் இந்த நாளிலும் அருமையானவர்களை, நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பவர்களை, சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்பவர்களை, எங்களுடைய உறவு சரியா இருக்கத்தக்க வேத வாசிப்பா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், அவரை ஸ்தோத்தரிக்கிறதா இருக்கட்டும், அவரை மகிமைப்படுத்துவதா இருக்கட்டும், அவருடைய சத்தம் கேட்குவதா இருக்கட்டும், அவர் சொன்ன பாதையில் நடக்கிறதா இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கிற கீழ்ப்படிவா இருக்கட்டும், அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் லாசருவை போல இருக்கிற காரியங்களை மனுஷ தயவோ அல்லது எங்களுடைய காரியமோ இல்லாதபடியாக லாசருவை வெளியே வா என்று சொல்லத்தக்கதான அந்த தேவன் எங்களோடு இருக்கின்றார். அருமையானவர்களே, it is a divine mandate. He cried, come forth, Lazarus. நாங்கள் லாசருவை போல உலக வாழ்க்கையிலே மரித்து போனவர்களாய், உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாது மரித்து போனவர்களாய் இன்று எங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். ஆனாலும் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அடுத்த காரியம், அருமையானவர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். 44வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். 44வது வசனம். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிரேத கல்லறையில் இருந்து வெளிப்பட்ட லாசருவை போல இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் எத்தனை பேர் எங்களுடைய பழைய வாழ்க்கையை, அந்த சீலையை, பிரேத சீலை போன்ற ஒரு சீலையினால சுற்றப்பட்டவர்களாய், முகங்கள் சுற்றப்பட்டவர்களாய், கால்கள் சுற்றப்பட்டவர்களாய், அங்கே ஃப்ரீயாக நடக்க முடியாதவர்களாய், கண்கள் முகம் பார்க்க முடியாதவர்களாய் எத்தனை கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களை இன்னும்
கிறிஸ்தவர்கள் என்ற பேருடன், அதாவது லாசரு என்ற பேருடன் சடலமாயிருந்த லாசரு அங்கே லாசருவாக வெளியே உயிரோடு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக கிறிஸ்தவர்கள் இங்கே ஆவிக்குரிய விதத்தில் மறுபடியும் உயிரோடு எழும்பினவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த பழைய கட்டுகளோடு, பழைய காரியங்களோடு முகங்கள் மறைக்கப்பட்டவர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாக என்று சொன்னால், பிரேத சீலைகளால் அவனுடைய கைகளும் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய முகமும் சீலையால் சுற்றப்பட்டது. எவ்வாறு அவன் அந்த வாசலுக்கு வந்திருக்க கூடும்? அருமையானவர்களே, அவன் மரித்திருந்தவன். ஆனால் ஆண்டவர் எப்படி கட்டியிருந்தவனை எழுப்பி கொண்டு வந்திருப்பான். அவன் எப்படியாவது ஒரு ஜம்ப் பண்ணியாவது ஏதோ ஒரு காரியத்தினால் சத்தத்தை கேட்டபடியினாலே அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படியாக எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வந்திருப்பார்கள். ஆனாலும் அருமையானவர்களே, இன்றும் அவர்கள் அதே சீலையினால கட்டப்பட்டவர்களால், அதே சீலையினால அங்கே ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாய், அங்கே சாதாரண மனுஷர்கள், உலக மனுஷர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஒரு மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு இருந்தாலும், ஆனால் அங்கே கட்டப்பட்ட உயிரோடு இருந்தவனை பிரேத சிலையினால் கட்டியிருந்தால் என்ன பிரயோசனம்? அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் எங்களை அழைத்தது என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கென்று சேனாதிபதிகளாய், அவருக்கென்று அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாய், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் வாழத்தக்கதாய் ஆண்டவரை எங்களை அழைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றும் நாங்கள் கட்டப்பட்டவர்களாய், இன்றும் அந்த பழைய சடங்காச்சரியம், பழைய பயங்கள், பழைய இருளான வாழ்க்கைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற பழைய காரியங்களை விட முடியாத பொல்லாத காரியங்களினாலே இன்னும் கிறிஸ்தவர்கள் என்ற பேரிலே அந்த லாசரு உயிரோடு வெளியே வந்திருந்தாலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படியாக இருக்கிறான்? பிரேத சிலைகளால் ஒரு மனுஷனுடைய கைகளையும் காலையும் கட்டினால் அவன் பிணமாக இருப்பதற்கு சமமாகவே இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் எங்களை உயிரோடு அழைத்த தேவனாய் இருக்கின்றார். இன்று அருமையானவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் கட்டளை இட்டிருந்தால் அங்கே எல்லா சீலைகள் எல்லாம் போயிருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை எங்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, குமாரர் விடுவித்தால் அவன் நிச்சயமாகவே விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி, அதே மாதிரி ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி, அருமையானவர்களை, நாங்கள் குமாரனை, அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய வார்த்தையில் நாங்கள் பலன் கொள்கிறவராய், அவருடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் சுவாசம் போல நாங்கள் இழுத்து அந்த ஜெபத்தை நாங்கள் வெளியே விடுவது போல, ஜெபத்தை விடுவதும் போல அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக வரும்போது என்ன செய்கிறது? அவர் வார்த்தையாக சொல்லுகிறார், அவருடைய கட்டுகளை அவிழுங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேரில், பிறந்தவர்கள் என்ற பேரில் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் அந்த லாசருவை போல நாங்கள் அந்த பிரேத கல்லறையிலிருந்து வெளியே வந்து கைகள் கால்கள் கட்டப்பட்டு முகங்கள் மூடப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், அருமையானவர்களே, இன்றும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், He has a plan. He is able to loose you from those that அந்த பிரேத அந்த சீலைகளிலிருந்து உங்களை லூசன் அப் பண்ண, உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், என் ஆண்டவரினாலே அவர் சகலதையும் அறிந்திருக்கிறபடினால் அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு காரியங்களை செய்வேன், உனக்கு அறியாததும் புரியாததும் எட்டாத காரியங்களை நான் சொல்வேன் என்று சொல்லுகிற தேவன், அதே தேவன் எங்களுக்கு காரியத்தை செய்கிறார். இந்த நாளிலும் அருமையானவர்களே, இந்த 11வது அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த லாசருவை போல எழும்பி வந்து அந்த துணிகளினால் கட்டப்பட்டது போல இருக்கின்றதா? அல்லது அங்கே உலக பிரகாரமாக பார்க்கும்போது நாங்கள் போனால் மறுத்து போயிடுவோம், எதற்காக போக வேண்டும் என்று சொல்லி சலசலத்து கேள்வி கேட்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒன்றும் நடக்க போறது இல்லையே, வெறுமையாக இருக்கின்றது என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா? ஆனால் அருமையானவர்களே, இந்த முடிவானது எப்படியாக இருந்தது என்று சொன்னால், அந்த மரித்திருந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி, அது மாத்திரமல்ல, அங்கே கடைசி அந்த 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 அவருடைய நண்பர்களுடைய வீட்டில் இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவருக்காக மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழுந்த அந்த லாசருவை பார்க்கிறதுக்காக அதிக
ஜனங்கள் வந்திருந்தார்கள் சொல்லி. அருமையானவர்களே, உங்களிடம் ஜனங்கள் வரத்தக்கதாய், நீங்கள் ஜனங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாய், உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் மாறத்தக்கதாய் என் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை He wanted to loosen up you by divine his plan. அவருடைய மகிமையான திட்டத்தினாலே உங்களை மறுபடியும் விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் எங்களை ஆராய்ந்து கொள்வோம். அவருக்கென்று நாங்கள் வாழ்கிறவர்களாய், அவருக்கென்று ஜீவிக்கிறவர்களாய், அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலதும் 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 நன்மைக்கு எதுவாக அமைக்கும். அவர் அந்த தேவன் லாசருவை போல 4 நாட்கள் பிணமாக நாறி அங்கே ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்புவார் என்று சொன்னால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய மகிமையை காண, அவருக்கு மகிமை செலுத்த அவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருப்பார். ஆமென், ஆமென். May God bless you, and I hope and pray that these words that encourages you to realign yourself according to the word of God, and may the Lord will give you and empower you to live the way He wants you and me and our neighbors to live. Amen. Amen.